Sakshi Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கிட்ஸ்க்கு பாலில் ஏதாவது ஒரு ப்ரோட்டீனோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். இந்த வெளியில் மற்ற ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வாங்குறதோட வீட்டிலே நம்ம பர்சனலாக பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் சரி இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் பொண்ணுக்கு இதை நான் ட்ரை பண்ணி பார்த்து ட்ரஸ்ட் மீ இது நான் இவளோட 4th டைம் நான் ரெடி பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நான் இவளுக்கு இந்த பாலில் இந்த மிக்ஸை நான் கொடுக்காம விட்டுட்டேன்னா அவள் பாலே குடிக்க மாட்டாள். அம்மா எனக்கு இந்த மிக்ஸ் வேணும்னு கேட்டு தான் அதை குடிப்பாள். அவள் மட்டும் குடியாது, நானே தான் குடிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் இதெல்லாம் சேர்த்து தான் குடிக்கிறாங்க. நீங்களும் இதைமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் ஒரு பவுல் ஃபுல்லாக மக்கானா எடுத்திருக்கேன். அதை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் அந்த மக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது அது நல்லா நொறுங்கி கொட்டணும். அந்த அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பிஸ்தா ஆட் பண்ண போகிறோம். நான் பிஸ்தா 1/4 கப் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு தட்டில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன வறுக்க போகிறோன்னா பாதாம் நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பாதாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா முந்திரி ஆட் பண்ண போகிறோம். நான் முந்திரி 1 கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். உங்கள் கிட்ட முந்திரி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பம்கின் சீட் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு சின்ன கப்பில் இது எடுத்துக்கிட்டேன். அது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் சன்ஃப்ளவர் சீடும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே 1 கப்பு அதையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே நான் ஃப்ளக்ஸ் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் 1 கப் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது 3ஐயும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வால்நட் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் 1 கப் ஃபுல் ஆஃப் வால்நட் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை வறுத்தா நம்ம போதும். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 10-11 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம நல்லா இப்போ வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இது போதும். நம்ம கிட்ஸ் நம்ம இப்போது வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக இல்லை. ஒரு சில குழந்தைங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க, ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நீங்கள் இந்தமாரி பவுட்ராக நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஹெல்த்துமே அவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அந்த சீட்ஸ் வரைக்கும் நான் அவளுக்கு பவுட்ரு பண்ணி அப்படியே நான் கொடுத்துருவேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையுமே இந்த தட்டில் வச்சுருக்கோம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை அரைச்சா போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா கூட இதை நீங்கள் அரைச்சிக்கலாம். இதேமாரியே நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். இதுவும் நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல எல்லா பவுட்ரோட இப்போ வெல்லம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பவுட்ரை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வெளிலேருந்து எதையுமே நம்ம வாங்கி கொடுக்கல. வீட்டில் நம்மளே ஹைஜீனிக்காக நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு தான் இருக்கும். இதை நீங்கள் காய்ச்சின பாலில் 1 ஸ்பூனோ அது உங்கள் இஷ்டம். 1 ஸ்பூன் வேணுனாலும் 2 ஸ்பூன் வேணாலும் அது உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
அது இல்லாமல் பால் காய்க்கும் போதே இந்த பவுட்ரை போட்டு இன்னும் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா இது இன்னும் நல்ல வாசனையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.